ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போறது வியாபார ஆப் அப்ளிகேஷனோட யூசேஜ். ஸோ இப்போ நம்ம மெயின் ஸ்க்ரீன்ல இருக்கோம். இதுதான் நம்ம டேஷ்போர்ட். இந்த உங்க லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மென்யூ தெரியும். இது இங்கேருந்து எல்லா டீட்டெயிலும் நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் ரைட் சைட்ல நம்ம டேஷ்போர்ட் இருக்கும். ஃப்ரம் வேர் நம்ம அந்த சேல், எக்ஸ்பென்சஸ், ஆல் டேட்டா வந்து ஒன்ஸ் நம்ம டேட்டா இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சம்மரைஸ்டு வேல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது மை கம்பெனி. இந்த கம்பெனி இப்படியே கிளிக் பண்ணா இங்க வந்து நம்மளோட பிசினஸ் டீடைல் கொடுக்கறதுக்கு கேட்கும். ஸோ நம்ம பிசினஸ் நேம், நம்ம ஜிஎஸ்டிஐஎன், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, லோகோ இது எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா எங்க வரும்னா நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது இது நம்மளோட பேசிக் டேட்டா இதுல வந்துடும். இங்க ஜிஎஸ்டிஐஎன் கொடுத்த உடனே உங்களோட பிசினஸ் அட்ரஸ், பின்கோட், ஸ்டேட் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் ஆயிடும். அப்படி ஜிஎஸ்டி இல்லைன்னா மேண்டேட்டரி கிடையாது, நீங்க அதை விட்டுட்டு நார்மலா கண்டினியூ பண்ணலாம். அண்ட் உங்களோட சிக்னேச்சர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பிசினஸ் டைப், பிசினஸ் கேட்டகரி, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஆட் பண்ண உடனே நீங்க சேவ் கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணிக்கும். இங்க நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்ட்டிஸ். பார்ட்டிஸ் யாருன்னா இப்போ நம்ம லைக் நம்ம டைரக்ட் கஸ்டமர்ஸ், அவங்களும் நம்ம பார்ட்டிஸ் தான். பிளஸ் இப்போ நம்ம யாராவது கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம்னா அவங்களும் நம்ம பார்ட்டி தான். அந்த பார்ட்டியை நம்ம லைக் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தட் இவங்க வந்து கிரெடிட்டர் பார்ட்டியா டெப்டர் பார்ட்டியான்னு. பட் ஆஸ் ஆஃப் நோ நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு பார்ட்டி கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு பார்ட்டி ஏபிசி கிரியேட் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க விட்டுடலாம். நீங்க வந்து ஃபோன் நம்பர் ஆட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மெசேஜஸ் போகும். ஸோ இதுக்காக நீங்க வந்து பார்ட்டியோட நம்பர் ஆட் பண்றீங்க. அண்ட் இஃப் ஜிஎஸ்டி நம்பர் ஆட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி டைப்ல ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெகுலரா, காம்போசிஷனா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்க மேனுவலா கூட செலக்ட் பண்ணிக்கலாம். பில்லிங் அட்ரஸ், ஷிப்பிங் அட்ரஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா கிரெடிட் அண்ட் பேலன்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ கிரெடிட் அண்ட் பேலன்ஸ் ஆப்ஷன் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் ஆஃப் நோ நீங்க எந்த பர்ச்சேஸ் பில், சேல் பில் என்ட்ரி கொடுக்கல. பட் அந்த பார்ட்டி கிட்ட இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நீங்க வாங்க வேண்டியது இருந்ததுன்னா அது நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ்ல போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1000 rupees போட்டேன்னா டு பே இந்த சென்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியது, டு ரிசீவ் நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது. இங்க வியாபார அப்ளிகேஷன்ல உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் கிரீன் கோஆர்டினேஷன்ல கொடுத்துருப்பாங்க. ரெட் கலர்னா நம்ம கிட்ட இருந்து மைனஸ் ஆக வேண்டிய காசு, அண்ட் அதே கிரீன் கலர்னா நம்மளுக்கு வந்து வர வேண்டிய காசு. சரிங்களா? பிளஸ் இங்க வந்து நம்ம கஸ்டம் லிமிட் கூட செட் பண்ணலாம், கிரெடிட் லிமிட் செட் பண்ணலாம் பேசிக்லி. ஸோ இப்போ நீங்க இப்போ ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு 1000 rupees தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க கிரெடிட் லிமிட் செட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அது லோ லிமிட்ல வைக்கலாம் நீங்க. பிளஸ் அது இல்லாம அடிஷனல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டிஸ்ல லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டியோட அதர் டீடைல், எனி அதர் டீடைல் லைக் ஆதார் ஒரு பேன் ஒரு எனி அதர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க இந்த ஃபீல்ட் எனேபிள் பண்ணிட்டு அங்க டேட்டா ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட்டியை நீங்க வந்து சேவ் அண்ட் நியூ கொடுத்தா மறுபடியும் இந்த பேஜ் வரும். அதர்வைஸ் நீங்க சேவ் கொடுத்தா அந்த பார்ட்டி சேவ் ஆயிடும். ஸோ பார்ட்டிஸ்லயே உங்களுக்கு ஏபிசி பார்ட்டி அமௌண்ட் 1000 rupees இது கிரீன்ல இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு வர வேண்டிய காசு. பிளஸ் இது ரிசீவபிள், ஓப்பனிங் பேலன்ஸ்னு இங்கே உங்களுக்கு ஸ்கிரீன்ல எல்லாமே வந்துடும். இதுதான் நம்ம பார்ட்டி கிரியேஷன். நீங்க செகண்ட் பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ். ஐட்டம்ஸ்ல ஆஸ் யூ கேன் சி இங்க ப்ராடக்ட், சர்வீசஸ் நாங்க ரெண்டுமே ப்ரொவைட் பண்றோம். ஸோ ரெண்டுத்தையுமே வியாபார அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணும். ஸோ இங்கே நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஐட்டமோட டீட்டெயில் எல்லாமே நீங்க போட்டுடலாம். ஸோ நான் இப்போ ஒரு சாம்பிள் ஐட்டம் கிரியேட் பண்றேன். ஐட்டம் 1. என்னால் இது ஒரு HSN நம்பர் என்னால் அதை டைப் பண்ண முடியும். என்னால் நியூ கேட்டகரி ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரி 1. இங்கே வந்து மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஐட்டம் கோடு, இஃப் ஐட்டம் கோடு என்கிட்ட ஆல்ரெடி இப்போ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அதுலலாம் எனக்கு ஆல்ரெடி ஐட்டம் கோடு இருக்கும், பார் கோடு இருக்கும். அது ஸ்கேன் பண்ண உடனே இங்கே அது ஃபெச் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் மேனுவலாக கூட உங்களுக்கு ஒரு கோடு போடலாம். அதர்வைஸ் இங்கே அசைன் கோட்னு கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரேண்டம் கோட் அசைன் பண்ணி கொடுத்துரும். பிளஸ் இங்கே நீங்கள் வந்து யூனிட் செலக்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இங்கே பேஸ் யூனிட், செகண்ட் யூனிட்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேஸ் யூனிட்ல நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாக்ஸஸ்ல டீல் பண்ணுறீங்க, ஒரு பாக்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீசஸ் இருக்கு அப்படின்னு நீங்கள் டீல் பண்ணீங்கன்னா பேஸ் யூனிட், செகண்ட் யூனிட்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் சி
அண்ட் இங்க நீங்க வந்து ஐட்டம் ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப் டு 5 இமேஜஸ் நீங்க வந்து அப்ளிகேஷன்ல ஆட் பண்ணலாம். இங்க நீங்க சேல் பிரைஸ் அண்ட் வந்து சேல் பிரைஸ், பர்ச்சேஸ் பிரைஸ் ஆட் பண்ணலாம். இந்த சேல் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஆஸ் ஆஃப் நோ நம்ம வந்து பேஸ் யூனிட் பாக்ஸஸ் ஒரு கணக்குல கொடுத்ததுனால இந்த ஐட்டம் ஒரு பாக்ஸ் வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் வந்து 100 ருபீஸா இருந்ததுன்னா உங்களுக்கு லைக் நீங்க இங்க 100 ருபீஸ் சேல் கொடுப்பீங்க. பிளஸ் இங்க வித் டேக்ஸ் வித்தவுட் டேக்ஸ் நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் எனிதிங் ஆன் சேல் பிரைஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ்லயோ அமௌண்ட்லயோ. ஹோல்சேல் நாங்க ஹோல்சேலும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஆட் ஹோல்சேல் பிரைஸ்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்னா இப்போ வந்து 90 ருபீஸ் நான் நான் ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றேன் ஃபார் மினிமம் ஆஃப் 10 குவான்டிட்டிஸ். ஸோ மினிமம் 10 குவான்டிட்டிஸ் நான் ஒரு இன்வாய்ஸ்ல போடும்போது அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 90 ருபீஸ் ஃபெச் பண்ணிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி என்னால ஹோல்சேல் பிரைஸ் செட் பண்ண முடியும். அதே என்னோட பர்ச்சேஸ் பிரைஸ் நான் 80 ருபீஸ்னு கொடுக்குறேன்னா இது எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே என்னால் டேக்ஸ் ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட எல்லா ஜிஎஸ்டி டேக்ஸஸ் வந்துடுது. இங்கே நான் ஜிஎஸ்டி 18% இப்போ இங்கே செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது என்னோட பேசிக் ஐட்டம் ஒரு டீட்டெயில். அதே எனக்கு வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா ஸ்டாக்ல போயிட்டு ஓப்பனிங் குவான்டிட்டி நான் செட் பண்ண போறேன். ஸோ ஓப்பனிங் குவான்டிட்டி நான் சேல் பர்ச்சேஸ் பில் இது வரைக்கும் போடல. ஆனால் என்கிட்ட எக்ஸிஸ்டிங் அமௌண்ட் இருந்ததுன்னா நான் ஓப்பனிங் குவான்டிட்டி இங்கே அடிக்க போறேன். ஸோ என்கிட்ட 100 பாக்ஸஸ் இருக்கு ஐட்டம் 1ல. மினிமம் ஸ்டாக் டு மெயின்டைன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்கிட்ட 100 குவான்டிட்டி இருக்கு. ஆனால் நான் 50th குவான்டிட்டியில வரும்போது அப்ளிகேஷன் எனக்கு ஒரு மெசேஜ் பாப்அப் கொடுக்கணும். ஸோ அது வந்து அதனால எங்களுக்கு வந்து மினிமம் ஸ்டாக் டு மெயின்டைன்னு வரும். உங்களுக்கு ஆட் ப்ரைஸ் லொகேஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஆட் ப்ரைஸ் சேம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வரும் உங்களுக்கு. அண்ட் லொகேஷன் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குடோன்ல ஏதாவது ஒரு பிளேஸ்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து லொகேஷன் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதே நீங்க சேவ் அண்ட் நியூ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இதே பேஜ் ஸ்டார்ட் ஆயிடும். அகைன் நீங்க சர்வீசஸ்லயும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இங்க சர்வீஸ் நேம், சர்வீஸ் HSN, செலக்ட் யூனிட், சேல் பிரைஸ், ஹோல்சேல் பிரைஸ், டாக்ஸ் ரேட் இது எல்லாமே நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ்ல உங்களோட லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்துடும். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே காட்டும் உங்களுக்கு. சர்வீசஸ் உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்துடும். கேட்டகரி வைஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இங்கே வந்துடும். ஸோ கேட்டகரி 1ல you will be finding all this. And வந்து யூனிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷ்னல் யூனிட்ஸ் ஆட் பண்ணணும்னா அடிஷ்னல் யூனிட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணது ஒரு பார்ட்டி ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஒரு ஐட்டம் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேல் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ். ஸோ சேல்லே பார்த்தீங்கன்னா சேல் இன்வாய்ஸ், எஸ்டிமேட் கொட்டேஷன், பேமெண்ட் இன், சேல் ஆர்டர், டெலிவரி சலான், சேல் ரிட்டர்ன். நான் ப்ரீஃப்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ்டிமேட் கொட்டேஷன் நம்ம கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறது தான். நம்ம இதுல வந்து உங்களோட ஸ்டாக் எதுவுமே மைனஸ் ஆகாது. உங்களுக்கு வெறும் ஒரு நார்மல் எஸ்டிமேட் வரும். பேமெண்ட் இன் நம்ம சேல் பில்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா அப்புறமா ஒரு லேட்டர் டேட்ல நம்ம பேமெண்ட் வாங்குறோம் அண்ட் பில்ஸ் கிளியர் பண்ணோம்னா பேமெண்ட் இன் யூஸ் பண்ணலாம். சேல் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஸோ நம்மளுக்கு கஸ்டமர் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணுவோம். அதே ஆர்டர்ல இருந்து நம்ம இன்வாய்ஸை கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம். டெலிவரி சலான் அண்ட் சேல் ரிட்டர்ன் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அது ஒரு என்ட்ரிக்காக சேல் ரிட்டர்ன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சேல் இன்வாய்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஆட் யுவர் ஃபர்ஸ்ட் சேல் இன்வாய்ஸ். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே உங்களுக்கு கிரெடிட் அண்ட் கேஷ் ஆப்ஷன்ஸ் வந்துடும். நான் இங்கே கேஷ் டாகல் போட்டேன்னா இப்போ லைக் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, மெடிக்கல் ஷாப்பில் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து லைக் பர்டிகுலராக பார்ட்டி மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் கேஷ் பில்லாக யூஸ் பண்ணிக்கலாம். பில்லிங் நேம் ஆப்ஷனலாக இருக்கும், ஃபோன் நம்பர் ஆப்ஷனலாக இருக்கும். நீங்கள் வந்து லைக் கண்டினியூஸாக நீங்கள் பில்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து பார்ட்டிஸ் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் கிரெடிட்ல வைக்கணும். நீங்கள் ஒரு பார்ட்டியை செலக்ட் பண்ணணும். நீங்கள் இங்கே பார்ட்டி சர்ச் பை நேம் ஆர் ஃபோன் நம்பர். ஸோ இங்கே பார்ட்டியை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அவங்களோட டீட்டெயில் எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சேல் விண்டோ இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் மல்டிபிள் விண்டோஸை கூட ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் வந்துடும். நம்மளால இப்போ 23, 24 அப்படின்னு உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் டேட், ஸ்டேட் ஆஃப் சப்ளை இப்போ நீங்க பில்லிங் அட்ரஸ் போட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வரும்.
ப்ளஸ் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஐட்டம் ஒரு லிஸ்ட் வந்துரும். நீங்க அத டைப் பண்ண உடனே நீங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நீங்க செலக்ட் பண்ணா போதும், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குவான்டிட்டி ஒரு பாக்ஸ்க்கு வந்து ₹100ன்னு உங்களுக்கு இங்க டாக்ஸ் ரேட், ஆட் ரேட்டு உங்களுக்கு காட்டும் இங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்ப நீங்க வெறும் ஒரு பீஸ் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கும். அகைன் நீங்க பாக்ஸ்ல நீங்க இப்ப ஹோல்சேல் குவான்டிட்டிக்கு நீங்க 10 பாக்ஸ் குடுத்துருக்கீங்க. அண்ட் நீங்க 11 செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது 90 பிரைஸ் பெர் யூனிட்ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே. அண்ட் இங்க நீங்க கீழ கொஞ்சம் ட்ராக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் டைப் தெரியும். கேஷா, செக்கா, அதர்வைஸ் நம்ம பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது டிஸ்ப்ளே நேம் இதுல டிஸ்ப்ளே நேம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூபிஐ, நெட் பேங்கிங் அப்படி பண்றீங்கன்னா, டிஸ்ப்ளே நேம்ல நீங்க அந்த பேர ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பிளஸ் இங்க வந்து நீங்க உங்களுக்கு யூபிஐ, கியூஆர் கோட் உங்களோட கிரெடிட் பில்ஸ்ல வேணும்னா, நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் இங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கியூஆர் கோடும் ஜெனரேட் ஆகும். ஸோ இப்ப நீங்க ஒரு பில் ஜெனரேட் பண்ணும்போது அந்த கியூஆர் கோட வச்சு உங்க கஸ்டமர் அந்த கியூஆர் கோடு த்ரூ அவங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே உங்க பேங்க் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா உங்களோட இன்வாய்ஸ்ல நீங்க இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க நீங்க டிஸ்கிரிப்ஷன், இமேஜ் அண்ட் டாக்குமெண்ட் ரிலேட்டட் டு திஸ் இன்வாய்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் அண்ட் ரிசீவ்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரிசீவ்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கிரெடிட் பில்னா நீங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கீங்களோ அவ்வளோ மட்டும் நீங்க டைப் பண்ணா போதும். அதர்வைஸ் நீங்க ஃபுல்லா ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா ரிசீவ்னு கொடுக்கும், பேலன்ஸ் 0 காட்டிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு பில் நான் ₹18 மட்டும் எடுத்துக்கிறேன். ₹100 பேலன்ஸ் இருக்கு. ப்ளஸ் இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இன்வாய்ஸ் நாங்க வந்து நம்ம இன்வாய்ஸ், இவே பில் எல்லாமே சப்போர்ட் பண்றோம். ஸோ ஜென்ரேட் இவே பில், இன்வாய்சிங் நீங்க வந்து டைரக்டா இங்கே பிரிண்ட் பண்ணலாம், இங்கேருந்து ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் சேவ் பண்ணலாம். ஸோ நீங்க இப்போ ஒரு டைம் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சாம்பிள் பில் கிரியேட் ஆயிடும். இந்த சாம்பிள் பில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க இந்த டீடைல் பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன உங்க கம்பெனியோட டீடைல் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது வந்துடும், உங்க லோகோ வந்துடும். இப்போ பில் டு அந்த கஸ்டமரோட பேரு, அட்ரஸ் எல்லாமே அங்க வந்துடும். பிளஸ் ஐட்டம் டீடைல் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வித் ஜிஎஸ்டி செக்ரிகேஷன். இப்போ பாத்தீங்கன்னா எங்க நம்ம கிட்ட 12 டிஃப்ரெண்ட் இன்வாய்ஸ் தீம்ஸ் இருக்கு. ஸோ எந்த தீம் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தீம்ஸ் எல்லாமே கலர் கோஆர்டினேஷனோட வருது. நீங்க வந்து லைக் எந்த கலர் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ, எந்த ஃபார்மேட் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இந்த பில் சேவ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வாட்ஸ்அப் மெசேஜஸ் போகும். ஸோ அந்த ஃபீச்சர் கூட நாங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தெர்மல் அண்ட் நார்மல் பிரிண்டிங் ரெண்டுமே சப்போர்ட்டடா இருக்கு. ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்க வாட்ஸ்அப், இமெயில் ஆர் மெசேஜிங் ஷேர் பண்ணலாம். நீங்க இங்க வந்து சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா போதுங்க, இது சேவ் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இங்க நீங்க வந்து உங்க சேல் இன்வாய்ஸ பாத்தீங்கன்னா உங்க பார்ட்டி நேம், உங்க சேல், பேமெண்ட் டைப் காட்டும், அமௌண்ட் காட்டும் அண்ட் எவ்வளவு பேலன்ஸ் டியூ இருக்குன்னு காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கிளியர் பண்ணணும்னா நீங்க இங்கேருந்து கிளியர் பண்ணா போதும். ரிசீவ் பேமெண்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் லிங்க் ஆயிடும் அண்ட் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட சேல். ஸோ சேம் வே இப்போ நம்ம எப்படி சேல் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் உங்க கொட்டேஷன், பேமெண்ட் உங்களோட சேல் ஆர்டர் எல்லாமே சேம் மெத்தட்ல தாங்க வரும். அதே தான் பர்ச்சேஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பில், பேமெண்ட் அவுட், பர்ச்சேஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இது ஒரு யூசஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். பர்ச்சேஸ் பில் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி. ஸோ நம்ம ஸ்டாக் என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பார்ட்டி கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு பில் வரும். அந்த பில்லை நம்ம என்ட்ரி கொடுத்தா மட்டும் போதும். ஸோ அதை என்ட்ரி கொடுக்கும் போது உங்களுக்கு ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். பேமெண்ட் அவுட் எதுக்குன்னா இப்போ நம்ம லைக் அந்த பில்லை கிளியர் பண்ண வேண்டிய காசு நம்ம கொடுக்குறோம்னா அது ஒரு என்ட்ரிக்காக. பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்றோம்னா அந்த ஆர்டர் கிரியேட் பண்ணதுக்காக. அதே நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னா கூட சேம் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனி பிஸ்னஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து லைக் உங்களோட அப்பார்ட் ஃப்ரம் சேல், பர்ச்சேஸ் அதை தவிர நீங்க நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க. நீங்க ரெண்ட்டுக்காக செலவு பண்ணுவீங்க, நீங்க சேலரிக்காக செலவு பண்ணுவீங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்காக செலவாகும். ஸோ அது எல்லாமே கூட நம்ம பிஸ்னஸ்ல இருந்தா போகுதுங்க. ஸோ அந்த கேட்டகரியை நீங்க வந்து மேனேஜ் பண்ணதுக்காக நம்ம எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி கொடுத்துருக்கு. இது வித் ஜிஎஸ்டி, வித்தவுட் ஜிஎஸ்டி ரெண்டுமே நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்க வந்து பெட்ரோல், ரெண்ட், சேலரி ப்ளஸ் அது எல்லாமே அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி வேணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ரீட்டெயில், ஹோல்சேல், மேனுஃபேக்சரிங் ஆல் செக்டர்ஸ்க்கு நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். ஈவன் சர்வீஸ் செக்டர்ஸ்க்கு. ஸோ நீங்க அப்ளிகேஷன் வந்து லைக் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம மாடுலேட் பண்ணிக்கலாம். இங்க நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஷ் அண்ட் பேங்க். ஸோ அதேதான் இங்க அங்க சேல் இதுல விண்டோல நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது. அது நீங்க இங்கேருந்தும் ஆட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கேஷ் இன் ஹேண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் எது எது கேஷ்ல நடந்திருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்க டீட்டெயிலா வந்துடும். செக்ல நடந்தது எல்லாமே இங்க டீட்டெயிலா வந்துடும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்க உங்க லோன் அக்கௌண்ட்டை கூட மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பிசினஸ்க்காக நீங்க ஏதாவது லோன் எடுத்திருக்கீங்க அண்ட் பிசினஸ் ஒரு அமௌண்ட்ல இருந்து இஎம்ஐ ஷேர் பண்றீங்கன்னா நீங்க வந்து உங்களோட லோனை கூட இங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் இங்க கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில உங்களுக்கு ஒரு இஎம்ஐ செக்ஷன் வந்துடும். அங்க இருந்து உங்களோட இஎம்ஐஸ் நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட பேசிக் திங்ஸ். உங்க பார்ட்டிஸ், ஐட்டம், ஒரு சேல் கிரியேஷன், பர்ச்சேஸ், எக்ஸ்பென்ஸ் அண்ட் கேஷ் அண்ட் பேங்க். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வியாபாரில் வந்து சில டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மை ஆன்லைன் ஸ்டோர். ஸோ மை ஆன்லைன் ஸ்டோர் என்னன்னாங்க, இப்போ நீங்க வந்து ஸ்விக்கி, சொமேட்டோ பார்த்துருப்பீங்க. ஒரு வெப்சைட், அது வெப்சைட் கிரியேஷன், அங்கேருந்தே ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இப்போ மாடர்ன் ஐட்டம் நம்ம டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ நீங்களும் வந்து டிஜிட்டலைஸ் ஆகிறதுக்காக தான் வியாபாரம் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர், உங்களோட ஓன் ஆன்லைன் ஸ்டோரை நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ உங்களோட ஓன் ஆன்லைன் ஸ்டோர்ல நீங்க வந்து லைக் இப்போ நீங்க உங்க ஸ்டாக் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க, உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க, சரிங்களா? ஸோ நீங்க உங்களுக்குன்னு தனியா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கம்பெனி கிரியேட் ஆயிருக்கு. இங்க நீங்க வந்து ப்ரிவ்யூ பார்க்கலாங்க. நீங்க ஒன்ஸ் உங்க டீட்டெயில் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ வரும். அதுல உங்களோட எல்லா ஸ்டாக்கும் ஆட் ஆயிடும். நீங்க அதுவும் தனியா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபார் அவே கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க ஒரு லிங்க் ஷேர் பண்ணா போதுங்க. அந்த லிங்க்ல இருந்து அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அந்த ஆர்டரை நீங்க இங்க மேனேஜ் பண்ணலாம், நீங்க டெலிவர் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து போத் இன் ஸ்டோர் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்டோர் நீங்க வந்து உங்க கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நீங்க ஆன்லைன் ஸ்டோரோட ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஆல் டேட்டா எல்லாமே பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட் செக்ஷனில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். ஸோ உங்களோட சேல் ரிப்போர்ட், உங்களோட பர்ச்சேஸ் ரிப்போர்ட், உங்களோட பர்டிகுலர் டே ஒரு ரிப்போர்ட், ஆல் டிரான்சாக்ஷன், ப்ராஃபிட் லாஸ், கேஷ் ஃப்ளோ, பேலன்ஸ் ஷீட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் பார்ட்டி லெஜர், பார்ட்டி ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் ஆஸ் வியாபார் ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டிஆர் 1, 2, 3, B9 இது எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் பண்ணி வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர்லேயும் நீங்கள் வந்து டைரெக்டாக ஜிஎஸ்என் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நீங்கள் எது வந்து நீங்கள் டைரக்ட் ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் உங்களோட ஸ்டாக் சம்மரி, உங்களோட ஐட்டம் டீட்டெயில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அது எல்லாமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலாம். உங்களோட டாக்ஸஸை மேனேஜ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணிக்கலாம், ஈவன் ஆர்டர் அண்ட் லோன் ஸ்டேட்மெண்ட்ஸை கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தவிர உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேற என்னென்ன இருக்குன்னா, நீங்கள் ஆக்சுவலி வியாபார் த்ரூ லோன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், அதர் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து மல்டிபிள் டிவைசஸில் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வியாபார் அப்ளிகேஷன் சிஸ்டம் அண்ட் டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் வெர்ஷன்ஸ் ரெண்டுத்துலேயும் இருக்குது. நாங்கள் இப்போ லைக் விண்டோஸ் அண்ட் மேக் ரெண்டுத்துலேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மல்டிபிள் டிவைசஸில் யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இந்த சிங்க்ரனைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. இந்த சிங்க்ரனைசேஷன் மோட்லேருந்து நீங்கள் வந்து லைக் ஃபாரவே கூட இருக்க மல்டிபிள் டிவைசஸில் நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஸ்டோரில் உங்கள் டிவைஸ் இருக்கு, டெஸ்க்டாப் இருக்கு. ஆனால் நீங்கள் லைக் நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதர் அவுட் சைட் பிளேசஸ்க்கு போகிறீங்க. ஸோ உங்களால் ரெண்டுத்தையும் ஒரே அட் த சேம் டைம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ப்ளஸ் அது இல்லாமல் இப்போ நீங்கள் இன்வைட் கூட பண்ணலாம். நீங்கள் உங்களால் வந்து உங்களோட சிஸ்டமை அட்மினை வச்சுட்டு அதர் யூசர்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். டெஃபினெட்லி நம்மளுக்கு டேட்டா செக்யூரிட்டி தான் மெயின். ஸோ நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் மோட் ஒர்க் ஆகும். சிங்க் ஃபீச்சர் ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்ம சிஸ்டம் ஆன்லைன் மோட் ஆகும். அதர்வைஸ் அப்ளிகேஷன் ஆஃப்லைனாகவே யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டேட்டா செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டேட்டா பேக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட டேட்டா ரொம்ப செக்யூராக இருக்குங்க. ஏன்னா உங்களோட பேக்கப் வந்து எல்லாமே
உங்களோட சிஸ்டம் உங்களோட கூகுள் டிரைவ்ல தான் ஆக போகுது. ஸோ உங்களோட வந்து சிஸ்டம்ல நீங்க வந்து 2 மெத்தட்ஸ் இருக்கு. இதர் உங்க சிஸ்டம்ல நீங்க பேக்கப் எடுக்கிறீங்க, இல்லைன்னா உங்களோட கூகுள் டிரைவ்ல பேக்கப் எடுத்துக்கிறீங்க. அண்ட் ஆட்டோ பேக்கப் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஆட்டோ பேக்கப் ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா எவ்ரி 1 டே 2 டே நீங்க வந்து எந்த டேட் செட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது பேக்கப் எடுத்துக்கும். ஸோ உங்களோட பேக்கப் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க யூட்டிலிட்டிஸ்ல போய் பாத்தீங்கன்னா எங்கள்த வந்து பார்கோட் ஜென்ரேஷன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு அசைன் கோட் இங்கதான் ஜென்ரேட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் நீங்க கொடுக்கலாம், ஹெடர் ஃபுட்டர் எல்லாமே நீங்க இங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலர் பிரிண்டர் அண்ட் லேபிள் பிரிண்டர் ரெண்டுமே சப்போர்ட் பண்றோம். லேபிள் சைஸ் டிஃப்ரெண்டா அவைலபிளா இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் த்ரூவே உங்களோட பர்டிகுலர் ப்ராடக்டோட புது பார்கோட நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ தெரியும் இங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸலோட த்ரூ இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஐட்டம்ஸை பல்கா அப்டேட் பண்ணலாம். அண்ட் நம்ம கிட்ட இப்போ புதுசா ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு, தட் இஸ் இம்போர்ட் ஃப்ரம் டேலி. ஸோ நீங்க ஆல்ரெடி டேலி யூசர்ஸா இருந்தா உங்களுக்கு டேலில இருந்து உங்களோட டேட்டாவை நாங்க வியாபாரில் இம்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இம்போர்ட் பார்ட்டிஸ் கூட நீங்க எக்ஸல் ஃபைல் த்ரூ உங்ககிட்ட ஆல்ரெடி டேட்டா இருந்ததுன்னா நம்ம டைரக்டா பார்ட்டி இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் டு டேலி ஆப்ஷனும் இருக்குங்க. ஸோ இப்போ வியாபார அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கு டேலி ஃபார்மேட்ல உங்களுக்கு தேவைன்னா அதுவும் நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஐட்டம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நம்ம கிட்ட ரீசைக்கிள் பின் இருக்கு. பிளஸ் ஃபைனான்சியல் இயர் க்ளோசிங் கூட அப்ளிகேஷன் த்ரூ நீங்க பண்ணலாம். இப்போ நீங்க இது தவிர நீங்க வந்து உங்களோட எப்படி உங்க பிசினஸ் இன்னும் மேனேஜ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இங்க எங்க கிட்ட யூசர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ யூசர் ரோல்ஸ் அண்ட் பெர்மிஷன் இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க பிசினஸ்ல லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தான் ஒரு ஹெட்டா இருக்கீங்க, உங்க அண்டர்ல 4-5 ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ இங்க நீங்க சேல்ஸ்மேன் ஆக்சஸ் அண்ட் செகண்டரி அட்மின் ஆக்சஸ் அப்படின்னு நீங்க பர்டிகுலரா இது பண்ணலாம், லைக் செக்ரிகேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு பாஸ்கோட் ஜென்ரேட் பண்ற as an admin. ஸோ எனக்கு இங்கே ஆக்டிவிட்டி லாக் அப்படின்னு வந்துருங்க. அண்ட் இப்போ என்னால் புது யூசர்ஸ் ஆட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ரோல்ல சேல்ஸ் அண்ட் செகண்டரி அட்மின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்கே நான் என்னால் பெர்மிஷன் வியூ பண்ண முடியும். நீங்கள் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் சேல் பேமெண்ட் ஆர்டர் சேல் கிரெடிட் நோட் இது மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும். எதுவுமே டிலீட் பண்ண முடியாது ஆர் ஷேர் பண்ண முடியாது, ரிப்போர்ட்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அவங்களோட ரோல்ஸ் ரெஸ்ட்ரிக்டடா இருக்குங்க. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் நீங்க வந்து சிங்க் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களால அவங்களுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் உங்களால ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியுங்க. பிளஸ் அதே பாத்தீங்கன்னா செகண்டரி அட்மின் ஆப்ஷனும் இருக்கு. செகண்டரி அட்மினுக்கு இன்னும் கொஞ்சம் லெவரேஜ் இருக்கும். அண்ட் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஆக்சஸ் அதிகமா இருக்கும். ஆனா இப்ப நீங்க ஒரு யூசர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே எல்லாமே வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேங்க எப்படி இது வரும்னு. ஓகே, ஸோ எனக்கு இங்கே அட்மின் ஆக்சஸும் வந்துடும், சேல்ஸ் பர்சன் ஆக்சஸும் வந்துடும் எனக்கு. ஸோ இப்போ நான் சேல்ஸ் பர்சன் ஆக்சஸில் நான் என்டர் பண்ணி காட்டுறேன்னா எனக்கு வெறும் இங்கே ரெஸ்ட்ரிக்டடாக வந்துடும். என்னால் இது மட்டும் தான் பார்க்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்னால் எதுவுமே பார்க்க முடியாது. அண்ட் இப்போ மறுபடியும் நான் அட்மின் ஆக்சஸ்ல வரணும்னா என்னால் இங்கே அட்மின்ல வர முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ரோல் மேனேஜ்மெண்ட்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆக்டிவிட்டி லாக் தெரிஞ்சிடும். ஸோ இதில் உங்களோட பிரைமரி அட்மின் அதோட லாகின் உங்களுக்கு தெரியும், சேல்ஸ் லாகின் உங்களுக்கு தெரியும். இப்போ சேல்ஸ் பர்சன் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க இல்லை எனி சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இமீடியட்லி இங்கேயே உங்களோட ஆக்டிவிட்டி லாக்ல வந்துடும். அண்ட் நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஓப்பன் இட் ஆல்சோ. ஸோ இந்த ஃபீச்சர் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அது இல்லாமல் உங்களால் எங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ் ஐ டோல் யூ மேனுஃபேக்சரிங் எங்களால் டீல் பண்ண முடியும். இந்த மாதிரி பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் அந்த செக்டரில் டீல் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களோட எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா சீரியல் நம்பர், இஎம்ஐ நம்பர் தேவைப்படும். அந்த டைப்பும் நம்மளால டீல் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் தெர்மல் பிரிண்டர் 2 செக்ஷன்ஸ்லையும் வந்து எங்களால் பிரிண்டிங்க்கு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது.
ஸோ உங்களுக்கு எப்படி வந்து தேவைப்படுதோ அப்படி நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு அப்ளிகேஷன் இஸ் கோயிங் டு ஒர்க். அண்ட் நீங்கள் லாஸ்ட்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே எல்லாமே உங்களோட டேஷ்போர்டில் எல்லாமே தெரிஞ்சிடும். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு டேஷ்போர்டை வந்து ஹைட் பண்ணணும்னா நீங்கள் ப்ரைவசி ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நீங்கள் இப்போ ப்ரைவசியை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்ளிகேஷன் இதுதாங்க. அண்ட் ஆஸ் ஐ டோல் யூ நீங்கள் வந்து ஒரு சேல் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வாட்ஸ்அப் மெசேஜஸும் போகும். ஸோ ஐ ஹோப் அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு எல்லா நாலேஜும் வந்துருச்சு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களோட கஸ்டமர்ஸ் கேர் நம்பர் மேலேயே கொடுத்துருக்காங்க 933911 நீங்கள் அவங்களுக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் காண்டாக்ட் பண்ணிவிட்டு எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.